ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா, நம்ம சேனல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் வந்து பண்ணிருக்கீங்க. ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்பான்ஸ் வந்து பண்றேன். ஸோ அது யார் யார் வந்து என்ன விஷயம் மெயினா கேட்டிருக்கீங்க, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து ஆர்ஜித சேவா அண்ட் வந்து எலக்ட்ரானிக் சேவாடி இந்த 2 டிக்கெட்டுக்கும் நிறைய பேர் வந்து டிஃபரன்ஸ் கேட்குறீங்க. ஸோ அதை பத்தி தனியா ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாவே வந்து நீங்க கேட்டிருக்கக்கூடிய கமெண்ட்டுக்கான பதில மட்டும் தான் பார்க்க போறோம். வேற எந்த அப்டேட்டுமே பார்க்க போறது இல்ல. இதை ஏன் நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் அப்படின்னா, உங்களுக்கு கண்டினியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்க கண்டினியூ பண்ணி பார்ப்பீங்க இல்லையா, அதுக்கு தான். ஸோ கமெண்ட்ல வந்து செப்டம்பர் மந்த்துக்கான திருப்பதி ரூம் வந்து எப்போ ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு 23ஆம் தேதி, மேபி இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்து அப்டேட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்தா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோலயே உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்லயும் எந்த ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்தாலும் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிடுவேன். ஒன்றும் நீங்க வரி பண்ணாதீங்க. நாளைக்கு டிக்கெட் ஓப்பன் ஆக போகுது, அதாவது அக்கமடேஷன் ஓப்பன் ஆக போகுதுன்னா இன்னைக்கே வந்து அதை பத்தி அனௌன்ஸ் வந்து பண்ணிடுவாங்க. அதனால நீங்க வந்து ரெடியா இருந்துக்கலாம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டவுட் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். Next, one person asked the question about can you send me an address of TTD Mumbai agents where we can book darshan or accommodation tickets. I think it's a better option for booking tickets in TTD website is a better option. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏஜென்ட்ஸ் மூலமாலாம் புக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏமாத்திடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு டிடிடியோட வெப்சைட் வந்து தெரியும், அதிலே போயிட்டு புக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஏபிஎஸ்ஆர்டிசி, ஸோ அந்த வெப்சைட்ல நீங்கள் போயிட்டு உங்களோட பஸ் டிக்கெட் கூட நீங்க வந்து புக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டூரிஸ்ட் மூலமா வந்து கூட்டிட்டு போறாங்க. ஸோ அதுக்கு வந்து ரூம்ஸ் புக் பண்ணி எல்லாமே பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4000 4500 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க. அந்த மாதிரி நீங்க ட்ரஸ்டடா போகலாம். மற்றபடி வேற யாரையும் நீங்க நம்புறது கண்டிப்பா உங்களை வந்து ஏமாத்திடுவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்ல டிக்கெட் ஓப்பன் பண்ணா புக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஃப்ரீ தர்ஷன் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இது கூட இருக்கு. ஸோ வந்து நம்ம விஐபி தர்ஷன்ல போறோம் இல்லையா, ஸோ டொனேஷன் மூலமா when we pay the donation we can get the தர்ஷன் டிக்கெட். ஸோ அது ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஃப்ரீ தர்ஷன் கண்டிப்பா போகலாம். எந்த தரிசன டிக்கெட்டுமே நீங்க வந்து எடுக்கவே தேவையில்லை அப்படின்னா தாராளமா எப்ப வேணும்னாலும் என்னைக்கு வேணும்னாலும் நீங்க ஃப்ரீ தர்ஷன்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இது நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய கமெண்டா இருக்கு. ஸோ ஃப்ரீ தர்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக போயிட்டு இலவச தரிசன கியூவில் ஜாயின் பண்ணிக்கணும். அங்கே எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணுமோ நீங்கள் அவ்வளோ நேரம் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் நீங்கள் வந்து சாமி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ப்ராசஸாக இருக்கு. ஸோ இன்னொருத்தர் டவுட் கேட்டிருக்காரு, என்னன்னா ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் வந்து நான் 12ஆம் தேதி புக் பண்ணியிருக்கேன், 11ஆம் தேதி முன்னாடி அலோவ் பண்ணுவாங்களான்ட்டு. இப்பெல்லாம் யாரையும் அப்படி அலோவ் பண்ண மாட்டாங்க. டைமிங் கூட கண்டுக்கிறது இல்லை. ஸோ பட் வந்து டே அப்படின்னா நீங்கள் என்னைக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் போகணும். அன்னைக்கு மட்டும்தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. மொதல் நாள் அடுத்த நாள் எல்லாம் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. நீங்க என்னைக்கு புக் பண்ணியிருக்கீங்களோ அன்னைக்கு தான் வந்து போக முடியும். அதே மாதிரி நம்ம சேனல்ல கொடுத்துருக்கக்கூடிய வீடியோ, அதாவது அங்க பிரதர்ஷனத்துக்கான டிப்ஸை பார்த்து நிறைய பேர் வந்து டிக்கெட் புக் பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஆல்ரெடி வந்து நானும் நேற்று அப்படிதான் புக் பண்ணேன். ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணீங்க. அக்டோபர் மாசத்துக்கு வேணுங்கிறவங்களும் இதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களாலேயும் வந்து புக் பண்ண முடியும். ஸோ 300 தர்ஷன் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டே இல்லைன்னா கொஞ்சம் ரஷ் அதிகமாக இருந்துச்சுன்னா 4 மணி நேரம். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 5 மணி நேரம் டைம் வச்சுக்கலாம். அதுக்கு மேலேலாம் உங்களுக்கு ஆகவே ஆகாது. 1.5 மணி நேரம் டு 2.5 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் வார நாட்களில் முடிச்சுட்டு வந்துடலாம். வீக்கெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா க்ரௌட் இருந்தால் மட்டும் உங்களுக்கு டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மற்றபடி 300 500 தர்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக ஈஸியாக வந்து சாமி பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து நவம்பர் மந்த்துக்கான தர்ஷன் டிக்கெட் கேட்குறீங்க. இப்போதான் அக்டோபர் மாசத்துக்கான 300 தர்ஷன் டிக்கெட்டே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 500 தர்ஷன் டிக்கெட்டும் உங்களுக்கு ஓப்பனிங் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நவம்பர் மாசத்துக்கு அடுத்த மாசம் செப்டம்பர் மாசம் தான் வந்து அப்டேட் வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் 1 மந்த் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து கமெண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, when will it open October 1st to 5th 7th டிக்கெட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு நவம்பர் 27ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய தரிசன டிக்கெட் எல்லாமே கேன்சல். ஸ்பெஷல் தரிசனம் நீங்கள் எதுலையுமே போக முடியாது. இலவச தரிசனத்தில் மட்டும்தான் பிரம்மோற்சவம் டைமில் சாமி பார்க்க முடியும். ஸோ 6ஆம் தேதி 7ஆம் தேதி உங்களுக்கு டிக்கெட் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து 500 தர்ஷன் டிக்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகுது இல்லையா, அந்த டிக்கெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கலாம்.
ஸோ நெறைய பேர் வந்து நேத்து குடுத்திருந்த டிப்ஸ யூஸ் பண்ணி அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அங்க பிரதர்ஷன டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க அங்க பிரதர்ஷனம் பண்ணீங்கன்னா தான் சாமி தரிசனம் பார்க்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மிட் நைட் வந்து 12 மணிக்கெல்லாம் நீங்க குளிச்சுட்டு ஒரு 1 மணிக்கெல்லாம் வந்து உங்களோட ரிப்போர்ட்டிங் பாயிண்ட்ல போயிட்டு ரிப்போர்ட் ஆயிருங்க. இப்போ வந்து 31 இந்த மாசம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு புஷ்கரணி வந்து க்ளோஸ்ல இருக்கு. அதனால அதுக்கு பக்கத்திலேயே வந்து நெறைய பாத்ரூம் இருக்கு. அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து என்ன கமெண்ட் கேட்டிருக்காருன்னா, அக்டோபர் 1ஆம் தேதி நாங்க வந்து டிராவல் பண்றதுக்கான டிக்கெட் எல்லாமே புக் பண்ணிட்டோம். ஆனா ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து முன்னாடியே அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. நம்ம சேனல்லயும் வந்து நான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்பப்ப போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பிரம்மோற்சவம் டைம்ல எந்த ஸ்பெஷல் தர்ஷனத்துக்குமே நாங்க வந்து இந்த வருஷம் அலோவ் பண்ண மாட்டோம். சாதாரணமா வரக்கூடிய ஃப்ரீ தர்ஷன்ல வர்றவங்களுக்கு மட்டும் தான் நாங்க இம்பார்ட்டன்ஸ் குடுப்போம்னு சொல்லி அவங்க வந்து 1 மந்த் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால கண்டிப்பா வேற ஆப்ஷனே இல்ல. நீங்க ஃப்ரீ தர்ஷன் தான் வந்து போய் ஆகணும். அந்த நாட்கள்ல வேற எந்த ஸ்பெஷல் தர்ஷன டிக்கெட் கிடைக்கிறதுக்கு எந்த பாசிபிளுமே கிடையாது. ஸோ செப்டம்பர் மந்த்துக்கான அக்கமடேஷன் திருமலையில ஆல்ரெடி ஓப்பன் ஆகி புக் ஆயிடுச்சு. நீங்க ரூ. 500 தர்ஷன்ல புக் பண்ணாலுமே உங்களுக்கு அக்கமடேஷன் வந்து டைரக்ட்டா நீங்க போயிட்டு ஆஃப்லைன்ல தான் வந்து புக் பண்ற மாதிரி இருக்கும். எல்லா நாளுக்குமே வந்து ஓப்பன் ஆகி புக் பண்ணி முடிச்சிருச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, திருமலையில செப்டம்பர் மாசத்துக்கு அக்கமடேஷன் கிடையாது. அக்டோபர் மாசத்துக்கான அப்டேட் வந்து வரும். வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க கூட நான் வந்து ஷேர் பண்றேன். அதே மாதிரி புதன்கிழமை காலை 10 மணிக்கு ஓப்பன் ஆகும் ஆர்ஜித சேவாவில் புக் பண்ணால் மூலவர் சாமியை பார்க்க முடியுமா? தயவுசெய்து ரிப்ளை. அதாவது ஆர்ஜித சேவால வந்து நீங்க கல்யாணோற்சவமோ, சகஸ்கர தீபாலங்கார சேவாவோ, இந்த எந்த சேவா புக் பண்ணீங்கனாலும் நம்ம ரூ. 300 தர்ஷன்லாம் எப்படி சாமி பார்ப்போம். அந்த மாதிரி கண்டிப்பா சாமி பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. இதுவே உங்களுக்கு சுப்ரபாதம், தோமாலா இந்த மாதிரிலாம் சேவாலாம் கிடைச்சிச்சு அப்படின்னா, நம்ம மூலவரை இன்னும் கொஞ்சம் பக்கத்துல இருந்து சாமி தரிசனம் பார்க்கலாம். ஸோ அதோட டியூரேஷனும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 அன் ஹவர் 45 மினிட்ஸ் அந்த சேவா முடியிற வரைக்குமே நீங்க அங்க வந்து தரிசனம் பார்க்கலாம். அது நம்ம செலக்ட் ஆனதான். இந்த ஆர்ஜித சேவால நீங்க புக் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்கள சாமி பார்க்க விடுவாங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கு தனியா வந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ லக்கி டிப்ப பொறுத்தவரைக்கும் நீங்க காட்டக்கூடிய எல்லாத்துக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். பட் நம்மளோட லக்கு நம்ம செலக்ட் ஆனோம் அப்படின்னா, அந்த சேவால நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். செப்டம்பர் மந்தத்துல நீங்க வந்து திருமலையில ரூம் எடுக்கணும்னா, ஒரே ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆஃப்லைன்ல போயிட்டு ட்ரை பண்றது தான். காலையில ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்து ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட்ல போய் ட்ரை பண்ணுங்க. நெறைய பேருக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் மார்னிங் டைம்ல ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். அதுவும் வந்து பிரம்மோற்சவம் டைம்ல வந்து ரொம்ப டவுட் தான். அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ லோக்கல் டெம்பிளோட அக்டோபர் மந்த்துக்கான சேவா டிக்கெட் எல்லாமே குடுப்பாங்க. ஸோ அதோட அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஸோ நீங்க வந்து அங்க பிரதர்ஷனத்துக்கான டிக்கெட் புக் பண்ணிட்டு காலையில சாமி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க இலவச தரிசனத்துல கூட ஜாயின் பண்ணி இன்னொரு டைம் சாமி பார்க்கறனால பார்க்கலாம். அதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. அது ஒண்ணும் ப்ராப்ளமே கிடையாது. காலையில ஒருக்கா சாமி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இலவச தரிசனத்துல ஜாயின் பண்ணீங்கன்னா, அதுல எந்த ப்ரூஃப்மே உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. என்ன நீங்க ஒரு 10 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் சாமி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஆர்ஜித சேவா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த சேவாவ முடிச்சதுமே உங்கள சாமி பார்க்க அலோவ் பண்ணிருவாங்க. ரூ. 300 தரிசனத்துக்கு வெயிட் பண்ற மாதிரி இல்ல. நீங்க அந்த லைன்லலாம் போய் வெயிட் பண்ண தேவையில்ல. சேவா முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உடனே வந்து சாமி பார்க்கறதுக்கு உங்களுக்கு அலோவ் பண்ணிருவாங்க. நீங்க ஒரு 1/2 அன் ஹவர் 45 மினிட்ஸ்க்குள்ள சாமி பார்த்துட்டு வெளியில வந்துரலாம். கண்டிப்பா இதுக்கு தனியா ஒரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஜித சேவாவுக்கும், ஆன்லைன் சேவாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ ஆர்ஜித சேவால டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா, அந்த சேவாவுக்கு டைரக்ட்டா நீங்க திருமலையில போயிட்டு அந்த சேவால பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு, சாமி தரிசனம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துரலாம். ஆன்லைன் சேவால புக் பண்ணீங்கன்னா, சேவாவுல உங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா ஒரு நாள் தரிசனத்துக்கு போறதுக்கு அவங்க வந்து உங்கள அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் 2மே டிஃபரன்ஸ். அக்டோபர் மாசத்துக்கான அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் அடுத்த மாசம் 20ஆம் தேதிக்கு மேல தான் ஓப்பன் ஆகும். எப்பவுமே மாதம் கடைசியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த மாசத்துக்கானது ஓப்பன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எலக்ட்ரானிக் சேவா டிப்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஓட்டர் ஐடி வந்து பண்ணலாம். ஆதார் கார்டும் வந்து உங்களுக்கு அக்செப்ட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஒருத்தர் வந்து அக்டோபர் மாசத்துக்கான ரூம் புக்கிங் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா இருக்கு. திருமலையில ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அப்டேட்காக தான் வெயிட் பண்றதா இருக்கு. இன்னும் ஒரு சில பேர் இந்த வேக்சினேஷன் சர்டிபிகேட் பத்தி கேட்டுட்டே இருக்கீங்க. வேக்சினேஷன் சர்டிபிகேட் எந்த இடத்துலயுமே உங்களுக்கு வந்து கேட்கறதே கிடையாது. நீங்க ஜெராக்ஸும் கொண்டு போக தேவையில்ல, ஒரிஜினலும் தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க ரூம் புக் பண்ணணும்னா இலவச தரிசனத்துல போனா ஆதார் கார்டு எடுத்துட்டு போங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே தேவைப்படாது. ரூ. 300 தரிசனத்துல போனீங்கன்னா அந்த டிக்கெட் புக் பண்ணதுக்கான ஒரிஜினல் ப்ரூஃபை நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். ஆதாரா ஓட்டர் ஐடியை நீங்க கண்டிப்பா வந்து எடுத்துட்டு போகணும். அக்டோபர் மந்த்துக்கான 500 தர்ஷன் டிக்கெட் ஓப்பனிங் அப்டேட் வந்துருச்சு. நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகுது. தேவைப்படுறவங்க வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க. அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் புக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அங்க பிரதர்ஷனம் வந்து பண்ணணும்.
இல்ல அப்படின்னா உங்கள சாமி தரிசனம் பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க நடந்து போனாலும் சரி, நீங்க பஸ்ல போயிட்டு இருந்தாலும் சரி, கண்டிப்பா காலையில நீங்க அங்க பிரதட்சணம் ஏர்லி மார்னிங் பண்ணிட்டு தான் நீங்க வந்து அங்க பிரதட்சணம் முடிச்சுட்டு தான் சாமி தரிசனம் பார்க்க முடியும். அக்டோபர் மந்த்துக்கு நீங்க தர்ஷன் டிக்கெட் ரூ. 300 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலுமே, அங்க பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணலாம். அது வேற சாஃப்ட்வேர், இது வேற சாஃப்ட்வேர். அது ஒண்ணும் ப்ராப்ளமே இருக்காது. அதே ஆதார் கார்டு யூஸ் பண்ணி கூட நீங்க அங்க பிரதட்சணம் டிக்கெட் அக்டோபர் மாசம் புக் பண்ணலாம். ஸோ ரூ. 300 தர்ஷன் வந்து ஒரு மத்தியானத்துக்கு மேல ஸ்லாட் போட்டிருக்கீங்க. காலையிலேயே நான் தர்ஷன் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, காலையில வந்து நீங்க அங்க பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணி ஏர்லி மார்னிங் போயிட்டு நீங்க அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூ. 300 தர்ஷனத்திலேயே ஒருக்கா சாமி பார்த்துட்டு ரிட்டர்ன் வரலாம். இல்ல நாள் அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு அடுத்த நாள் கூட நீங்க ரூ. 300 போடலாம். ஸோ அது உங்களோட ஆப்ஷன். கண்டிப்பா வந்து பண்ணா அலோவும் பண்ணுவாங்க. ஸோ செப்டம்பர் மந்த்துக்கு ஆன்லைன்ல எந்த டிக்கெட்டுமே இப்போதைக்கு அவைலபிள் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து புக் ஆயிடுச்சு. 500 வர்ச்சுவல் சேவால ஒரு சில நாள்கள் வந்து அவைலபிள் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா புக் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஆன்லைன்ல புக் பண்ற எந்த ஆப்ஷனுமே இப்போதைக்கு கிடையாது. அங்க பிரதர்ஷனமும் ஓப்பன் ஆயிருச்சு. வேற ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்ஆர்டிசி வெப்சைட்ல போயிட்டு நீங்க பஸ் டிக்கெட் கூட ரூ. 300 தர்ஷன் ட்ரை பண்ணலாம். ஆனா செப்டம்பர் மாசம் இப்போ நியர்பை வந்துருச்சுன்றனால அவைலபிள் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன். ஸோ இந்த வீடியோல ஓரளவுக்கு எல்லாரும் கேட்டிருக்கக்கூடிய கமெண்ட்டுக்கு நான் பதில் பண்ணி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணல அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு இருக்கனால தான் சில கமெண்ட்ஸ்க்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஆனால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக நான் போடக்கூடிய வீடியோஸ்லையும் அதை வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான டிடிடியோட எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோ மூலமா கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே கண்டிப்பா உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்தர்கள் கேட்டிருக்கக்கூடிய கமெண்ட்டுக்கு தான் ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே கொடுத்துருக்க லேட்டஸ்ட் அப்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா அக்கமடேஷன் வந்து ட்ரஸ்ட்டுக்கும் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் டோனர்ஸ் இருக்காங்க இல்லையா, ட்ரஸ்டீஸ் இல்லைன்னா ஸ்கீம் டோனர்ஸ் அவங்களுக்கான செப்டம்பர் அக்டோபர் மாதத்துக்கான அக்கமடேஷன்ஸ் தான் ஓப்பனிங் வந்து சொல்லியிருக்காங்க. நார்மலாக போகக்கூடிய யாரோட அப்டேட்டும் இன்னும் கொடுக்கல. கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.